தேங்காய் பால் பட்டாணி குருமா எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாமா. ஒரு சட்டி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே ஒரு 2 தக்காளி பழம், கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, சோம்பு, ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு வேக வச்ச பட்டாணி, இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு இது கூட சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும் வதக்கி வரதுக்கு. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வேக வச்ச பட்டாணியை தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2வது தேங்காய் பால், ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை திக்காக எடுத்து வச்சுட்டு 2வது ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம் இல்லையா அந்த தேங்காய் பாலை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஆப்பத்துக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். பாய்.